ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRLM ஸ்டார். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? SRLM ஸ்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருந்தேன். பட் என்னென்ன ஐட்டம்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்லாம் காமிக்கல. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட, அக்கா என்ன போட்டிருக்கீங்க, என்ன பண்ணீங்க, அதுவும் ஒரு பொட்டேட்டோ கூட உடையாமல் அழகாக சூப்பராக வந்திருக்கேன், எப்படி அதை வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஈவன் என்னுடைய ரிலேஷன் சைட்லேயுமே வந்து கேட்டாங்க, நாங்களாம் செஞ்சால் உடஞ்சிருது, அதுவும் நீங்கள் மூடி வேற போட்டு வேக வைக்கிறீங்க ஆனால் உடையவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. வாங்க அந்த சீக்ரெட் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் SRLM ஸ்டாருக்கு நியூவாக இருந்தால் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, ஒரு 4 பொட்டேட்டோ தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நாம் வந்து அழகாக சீவி எடுத்துடலாம். பாருங்கள், சீவி எடுத்துகிட்டு நான் தண்ணியில் போட்டுட்டேன். அதே மாதிரி நம்ம எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்தாவே போதும். நம்ம வந்து பஜ்ஜிக்கெலாம் போடுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ கட் பண்ண எல்லா பொட்டேட்டோவும் அதே மாதிரி தண்ணியில் போட்டுட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஏன் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போடுறோம் அப்படின்னா, இந்த பொட்டேட்டோவில் இருக்க ஸ்டார்ச்லாம் இந்த தண்ணியில் வந்து இறங்கிடுங்க. ஸோ இதெல்லாம், இந்த ஸ்டார்ச்லாம் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த பொட்டேட்டோ வந்து ரொம்ப கூழாக ஆகிடும். வெந்துருச்சுன்னா ரொம்ப வந்து உடஞ்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து தண்ணியில் போட்டு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணியிலே போட்டுறணுங்க. அதுக்கப்புறமா அதை எடுத்து நாம் நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சிடணும். இந்த பொட்டேட்டோவை நான் வேகலாம் வைக்கலைங்க, அப்படியே பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்கிறது தான். ஸோ இந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். கடைசியில் நம்ம பொட்டேட்டோவை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து தான் போட போகிறோம். அப்போ தட்டில் இருக்க தண்ணி கூட அதில் போகாது. இந்த மாதிரி நல்லா அழகாக சூப்பராக நம்ம வந்து தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோ. ஸோ இதில் இருக்க அந்த மாவு எல்லாமே, அந்த ஸ்டார்ச் எல்லாமே வந்து இப்போ அந்த தண்ணியோட போயிடும். இந்த சைஸ் தாங்க நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து பொட்டேட்டோவை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டுடலாம். பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ கலராக, எவ்வளோ இதுவாக மாறி இருக்குது. அண்ட் தென் அந்த அடியில் இருக்க அந்த மாவு சத்து எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்து இறங்கியிருக்கும், அந்த ஸ்டார்ச் ஃபுல்லாகவே. இதை நம்ம அப்படியே செய்யும்போது இது அப்படியே நமக்கு குழஞ்சி வரும். அவ்வளோதாங்க, வேறு எந்த ஒரு சீக்ரெட்டுமே இல்லைங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடணுங்க. கடுகு நல்லா வெடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிடணும். ஏன்னா வந்து எண்ணெய் ஏற்கனவே காஞ்சிருச்சு, இது கூட நம்ம மசாலா ஐட்டம்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதனால தான் பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டேன். நம்ம வந்து இது கூட வந்து நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். வேறு ஒன்றும் ஸ்பெஷல் மசாலாலாம் ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் நம்ம எப்பயுமே குழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா தான். கொஞ்சமாக நான் தனியா பொடி ஆட் பண்ணுறேன். ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள், நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைப்போம் இல்லையா வீட்டில், அதுதான். கொஞ்சமாக சீரகப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் போடுறேன். இது வந்து காஷ்மீர் சில்லி. அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெப்பர் பொடி போடுறேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்டோம். ரொம்ப கருகாமல் பார்த்துக்கோங்க மசாலாவை. அதே மாதிரி இப்போ வந்து உப்பு போடுறேன். இது வந்து கல் உப்பை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சால்ட் ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, அதில் எந்த அளவுக்கு கெமிக்கல் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோடு நான் வந்து ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு கல் உப்பு வாங்கி சமைங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட நான் கொஞ்சம் பெருங்காய பவுட்ரு போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் வந்து கரம் மசாலா பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ பொட்டேட்டோ செஞ்சால் எப்பயுமே நம்ம வந்து பெருங்காய பவுட்ரு போடுவோம் இல்லையா, அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது பாருங்கள் இந்த பொட்டேட்டோ.
நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை தான் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது கூட நான் இப்போ தான் மஞ்சத்தூள் போடுறேன். எண்ணெயில் மஞ்சத்தூள் போட்டால் ரொம்ப கருகிடும் அப்படின்றதுனால. அவ்வளோதான். இப்போ எல்லா பொட்டேட்டோவும் போட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பொட்டேட்டோலையும் அந்த மசாலா வந்து ஏறணும். பாருங்கள், மசாலா வந்து எதுவுமே கருகவே இல்லை. அந்தளவுக்கு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு செய்யணும். இந்த பொட்டேட்டோ வந்து செய்கிறதுக்கு கொஞ்சம் அடி கனமான பாத்திரமா இல்லை இந்த மாதிரி இரும்பு கடாய் இருந்தாவே போதுங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கு தான் அடிக்கடி நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இது கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அப்புறம் நீங்கள் அதை வந்து ரொம்ப அழுத்தி சுரண்டி நீங்கள் வந்து திருப்புவீங்க. அந்த மாதிரி இருக்கிற டைமில் அது வந்து உடஞ்சிடும். ஸோ நம்ம வந்து நார்மலான சிம்மாக அடுப்பை வச்சுட்டு நம்ம வந்து சமைக்கலாம். பாருங்கள், இப்போ மூடி போட்டுடுறேன். எந்தளவுக்கு சிம்மில் வச்சு செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ வந்து சூப்பராக வந்து ஃப்ரை ஆகிட்டே இருக்குது பொட்டேட்டோ. ஸோ அதில் இருக்க மசாலா ஐட்டம் மட்டும்தாங்க நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் எந்த ஸ்பெஷலான ஐட்டமும் நான் அதில் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கொத்தமல்லியெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சி. பாருங்கள், இப்போ நான் வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். ஒரு பொட்டேட்டோ கூட வந்து உடையவே இல்லை. அப்படியே அதே ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே சூப்பராக இருக்குது. தவாவில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு வறுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது பாருங்கள். எப்பயுமே நாம் வந்து சமைக்கும்போது லவ்வோடு சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுப்பில் சமைச்சா என்னங்க, ஸ்டவ்வில் சமைச்சா என்னங்க, ஆனால் லவ்வோடு மட்டும் சமைக்கணுங்க. அந்த அன்போடு சமைக்கும்போது எந்த ஒரு சமையலுமே வந்து கூடுதலான ஒரு ருசி இருக்கும். அந்த பக்குவமும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வெண்டா வெறுப்பாக செஞ்சால் நமக்கு அந்த பக்குவமும் வராது. அதே மாதிரி எப்பயுமே வீட்டில் சமைக்கும்போது வீட்டில் இருக்க பெரியவங்களையும் சின்ன பசங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு சமைங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.